ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜேடி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் அஃபிஷியலாக வீடியோ போட்டுன்னு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாதே போயிடுது. வீடியோவில் சென்டர்லேயும் வீடியோவில் லாஸ்ட்லேயும் கிரேஸ் பாயிண்ட்டான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுப்பேன். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் ரூபாய் 1000 வாங்குறவங்களும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்கி வரவங்களும், இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அப்ளை பண்ணிட்டு நிறைய பேருக்கு பணம் வராத இருக்குது. அவங்களுக்கான 3 பேருக்கும் 3 முக்கிய தகவல் வெளியே இருக்குது. அது முக்கியமாக நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலாம் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறங்க. இல்லைனா வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும்லாம் ஸ்கிப் பண்ணி கரெக்டாக வீடியோவில் லாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மேல்முறையீடு செய்ய போகிறவங்களுக்கும் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கும் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு புதிய அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மேல்முறையீடு செய்துட்டு வருவாய்த்துறை கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுடைய விஏஓ மணிகார்கிட்ட என்ன ப்ராசஸ் பண்ணணும், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் முன்கூட்டியே தயார் நிலையில் வைக்கணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இ-சேவையில் போயிட்டு ரெகுலராக பணம் வாங்குறவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். நடுவில் இருக்கிற சென்டரில் அப்படி இல்லைனா கிரேஸ் பாயிண்ட்டில் வீடியோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வீடியோ லாஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுவேன். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இன்றைக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நடைபெற்று இருக்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மேல்முறையீடு ப்ராசஸ் ஆன்லைனில் இ-சேவை மூலியமாவோ இல்லை நெட் சென்டர் மூலியமாவோ நீங்கள் புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்க மறுபடியும் பணம் வராதவங்க ரீஅப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு அஃபிஷியல் கேஎம்யூடி வெப்சைட் மூலயமா அறிவித்து அஃபிஷியலாக முதலமைச்சரே இதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் கூடுதலாக ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழ் மேல்முறையீடு செய்பவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடங்கி உள்ளது அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் ஏற்கனவே புதுசாக அப்ளை பண்ணும்போதே வெரிஃபிகேஷன் வருவாய்த்துறையிலேருந்து விஏஓ இல்லை விஏஓ அசிஸ்டன்ட் மணிகாரோட அசிஸ்டன்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன், உங்களுடைய டாக்குமெண்ட், நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க, என்ன ஊர், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத நேரடியாக ஆய்வு செய்வாங்க. அந்த பணி இப்போ மேல்முறையீடு செய்துட்டு ரீஅப்ளை பண்ணவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கான காலக்கெடு எதுவும் இன்றி, அதாவது பார்த்தீங்கன்னா இது 1 மாதத்துக்குள்ளே இது நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காலக்கெடுலாம் இல்லாமல் மேல்முறையீடு செய்வதற்கான விண்ணப்ப பரிசோதனை டீட்டெயிலாக நடைபெற்று வருது. இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு கடந்த வாரம் முதல் தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன் விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்தும் உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால், அதாவது நோட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடைபெற்றிருந்தது தமிழ்நாடு முழுக்க அந்த முகாம். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டும் விண்ணப்பம் செய்தும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா, பணம் வரவில்லைன்னா ரீஅப்ளை பண்ணலாம், நீங்களே எளிதாக மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள குடும்ப தலைவருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்குவது தமிழ்நாடு அரசோட ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்றதுனால இதுக்கு மேல்முறையீடு ப்ராசஸ், ரீஅப்ளைக்கான ப்ராசஸ் எல்லாமே செயல்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் வரை இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக நிதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்திருந்தனர். அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியானவர்கள் யார் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1,34,00,000 பேருக்கு மேலே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெற்றுன்னு வராங்க. உங்களுடன் ஸ்டாலினில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் வரல, நீங்கள் அப்ளிகேஷன் ஏற்கப்படலை, 1000 ரூபாய் கிரெடிட் ஆகலை அப்படின்னா மேல்முறையீடு இ-சேவையில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் நெட் சென்டரில் உங்கள் நேரில் இருக்கிற நெட் சென்டரில் பண்ணலாம்.
அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல்லையோ இல்லை பிசிலையோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் கூடுதலாக வந்து என்னென்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது இந்த முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற்று வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள், வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலை கவனமாக சரிபார்க்கிறாங்க. தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல அரசு வந்து உறுதியாக வந்து இருக்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் வந்து போய் சேரணுமோ கரெக்டாக வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தகுதியானவங்களாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அவங்கள வந்து சரிபார்க்கப்பட்டு விரிவான சரிபார்ப்பு, முக்கியமாக வந்து கலாய்வு வந்து வருவாய் கோட்டாட்சியர் கீழே வந்து விரிவான கலாய்வாக வந்து நடத்தப்படுது. புதிதாக தகுதியானவர்கள் பட்டியல் தமிழக அரசு இறுதி செய்துள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருந்தது. இந்த தேர்வு செய்யப்பட்டியலில் அவர்களுக்கான பணம் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர்களில் வந்து பதிவு செய்யப்பட்டவங்க அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு அலைபேசி எண்ணில் குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்படும். ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டவங்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அந்த குறுஞ்செய்தி SMS வந்து வந்ததுக்கப்புறம் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படலை, நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து SMS வந்திருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணி நெட் சென்டர்லையோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லையோ ரீஅப்ளை ஆன்லைனில் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணலாம். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா SMS மூலியமாக வந்து அனுப்புகிறாங்க. இந்த SMSன்றதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இல்லை அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் SMS மூலியமாக வந்து குறுஞ்செய்தியாக வந்து அனுப்பப்படுறாங்க. விண்ணப்பித்தவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத குறுஞ்செய்தியில் தெளிவாக வந்து குறிப்பிட்றாங்க. அதுபோல் நிராகரிக்கப்பட்டவங்க என்னென்ன குறுஞ்செய்தி என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு இது குறித்த விண்ணப்பங்கள் குறைகள் இருந்தால், உங்களுக்கு இந்த குறைகள் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில், இல்லை இது போல் வந்து குறையான தவறான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு சரியான உதவி என்னென்ன ப்ராசஸ்லோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வந்து வச்சு நீங்களே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். மொபைலில் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறத வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ் என்னென்னு வந்து தெரியும். முக்கியமாக வந்து மொபைல் நம்பர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆன்லேயே வந்து வச்சுருக்கணும். முக்கியமாக ரீசார்ஜ் பண்ணி வந்து வைங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது சரியா, அதனால் வந்து SMS வந்து தவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேல்முறையீடு செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தனி வட்டாட்சியரை அணுகலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. யாராவது வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் வந்து போய் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா தனி மகளிர் நல தனி வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தை தாலுகா ஆஃபீஸில் நீங்களே வந்து போய் அணுகலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மகளிர் தனிநல வட்டாட்சியர் பேர் வந்து தெரியல, உங்களுக்கு விவரம் வந்து தெரியலனா உங்களுடைய VO வந்து காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸை வந்து பெறலாம். குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற 30 நாட்களில் மேல்முறையீடு வந்து செய்ய வேண்டும் அப்படின்றது அரசு வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிராகரிக்க செய்யப்பட்டவர்கள் உடனே வந்து செய்தி அறிந்ததும் அதிகாரிகளே வந்து பார்வையிட்டு அதுக்கான மேல்முறையீடு ப்ராசஸ் வந்து கொடுக்கலாம். இல்லை ஆன்லைனில் அதுக்கான ப்ராசஸை வந்து தொடங்கிட்டு அதிகாரிகளே அறிவுறுத்தி வந்து பின்பற்றிருக்காங்க தமிழக அரசு அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதன் தொடர்ச்சியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியிருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பளித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு விண்ணப்பம் மறுக்கப்பட்டு இருந்தாலும் அதற்காக முழுமையான நடைமுறை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு கடந்த வாரம் முதல் தொடங்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதனால் பெண்கள் நிறைய பேர் இப்போ மேல்முறையீடு செய்யறதுக்கான ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்லேயும் வந்து அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. நீங்கள் இ-சேவையில் டேரெக்டாக கேட்டாலும் சரி, இல்லை நெட் சென்டரில் இப்போ நியரில் இருக்கிற அஃபிஷியல் நெட் சென்டரில் கூட நீங்கள் கேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே மொபைலில் அப்ளை பண்ணலாம் டாக்குமெண்ட்டை வச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கே டீட்டெயிலாக வந்து புரிய வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் நீங்கள் மேல்முறையீடு செய்யும் மனுக்கள் உங்கள் ஊரில் கிராம நகர அலுவலர் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரிடம் அணுகலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஊரில் வந்து கிராம நகர அலுவலரிடம் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிராம அலுவலர் அதாவது வந்து VOட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் அதன்பின் மேல்முறையீடு மனுக்கள் சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியருக்கு சீராக அனுப்பப்படும் அப்படின்னு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட அந்த மனு வந்து அனுப்பப்படும். இப்போ ஆன்லைனில் நீங்கள் இ-சேவையில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இல்லை வந்து வருவாய் சான்றிதழ் இல்லை வந்து இருப்பிட சான்றிதழ் இது போல் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து VOட்ட போகும். VOட்ட வந்து தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட போவோம், RIட்ட போவோம். இது போல் வந்து போயிட்டு தான் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெறும். அதே போல் அதிகாரிகள் அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். பொதுமக்கள் வசதிக்காக இ-சேவை மையங்கள் மூலமாக மேல்முறையீடு சமர்ப்பிப்பதற்கான வழிவகை செய்துள்ளது. அரசு அலுவலர்களுக்கு நேரில் செல்ல முடியாத பெண்கள் அருகில் உள்ள
மையங்களில் வழியாக மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துடலாம். இது ஃபுல்லாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். அதனால தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரீசனாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு, அதை வந்து மேல்முறையீடு செய்கிறவங்க எப்படி வந்து ஆன்லைனில் ஈஸியாக மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து மொபைலில் தான் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க. அதனால் மொபைல் செட்டப்லேயே வந்து நான் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மேலே இருக்கிற URL, அதாவது லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக வந்து கொடுக்குறேன். kmut.tnega.org/kmut அப்படின்னு வந்து இருக்கும். இதில் ஸ்க்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரோலிங் வந்து ஆகின்னு இருக்கும். இந்த பயனாளிகள் மட்டும்தான் வந்து குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே குறை தீர்வு சம்மந்தப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தியவர்கள் வந்து மீண்டும் குறை தீர்வை வந்து சமர்ப்பிக்க இயலாது அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மேல்முறையீடு கிட்டத்தட்ட 2 ஆண்டு 1 ஆண்டுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ அப்ளை வந்து பண்ண முடியாது. இப்போ புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு வராதவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறை தீர்வு தெரிவிப்பவர்களின் விவரம் அப்படின்னும் போது விண்ணப்பதாரரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. பெண்களோட குடும்ப தலைவியோட விண்ணப்பதாரரோட பெயர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி பெயர் தான் வந்து இருக்கும். அதனால் அவங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணிங்க. குடும்ப தலைவரின் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான். ஸ்டார் வந்து ரெட் கலரில் போட்டுக்கிறது மட்டும் கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப தலைவரின் பெயர் ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதையும் வந்து ஃபில் பண்ணிங்க. அடுத்தது கைபேசி எண், மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்த மொபைல் நம்பரை கரெக்டாக 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு வந்து OTP வரும். அதனால் கரெக்டான மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக என்ட்ரு பண்ணிக்கிங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண். இந்த குடும்ப அட்டை எண் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். கிரீன் கலர் ஸ்மார்ட் கார்டு நம்பரில் இருக்கிற டீட்டெயிலாக ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. நீங்கள் மொபைல் நம்பர் ஸ்மார்ட் கார்டில் லிங்க் ஆகிற மொபைல் நம்பரும் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிற மொபைல் நம்பரும் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லிக்கிறேன். அதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் குடும்ப அட்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கெட் OTP அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஒரு OTP வந்து வரும். அந்த OTPயை இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் குறை தீர்வு வகை அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை டீட்டெயிலாக வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது குறிப்புன்றதுல தான் நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஒரு சில ஃபார்மெட் நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சிட்ட மனு கொடுக்கும்போது என்னென்னலாம் சொல்லி வந்து கொடுப்பீங்க. இது போல் நான் வருமான கோட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பணம் வந்து வரல, இது போல் இந்த காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆவணங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ், EB ரிசிப்ட் இது போல் இருந்ததுன்னா நீங்கள் மொபைல்லே அதை ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து JPG ஃபைலில் நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற க்ரீன் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரீஅப்ளைக்கான ஆப்ஷன் வந்து சப்மிட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் மனுவில் என்னென்னா வந்து எழுதுவீங்களோ உங்களுடைய குறைகளை வந்து இதில் டீட்டெயிலாக வந்து தெரிவிக்கலாம். அதன் மூலயமா வருவாய் கோட்டாட்சட்டு இது வந்து சப்மிட் ஆகும்போது ஆன்லைனில் உங்களுக்கான பணம் வந்து திரும்ப வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதே போல் நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலாய் ப்ராசஸ் வந்து தொடங்கப்படுவாங்க. முக்கியமாக வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட வருவாய்த்துறையில் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற VAO அசிஸ்டன்ட், மணிகார் இது போல் வந்து சொல்லுவோம். கிராம உதவி ஆய்வாளர், கிராம ஆய்வாளர் இவர் மூலயமா வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டேரெக்டாக நீங்கள் ரீஅப்ளை பண்ணிருக்கும்போது கால் பண்ணியோ இல்லை வீட்டுக்கோ டேரெக்டாக வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வெரிஃபிகேஷன் 1 செகண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான காலக்கெடு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இது வரைக்கும் வந்து நிர்ணயிக்கல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும், பணம் வரலன்னு மட்டும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரையே பண்ண மாட்டீங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட் என்ன, அதுக்கான யூசேஜ் என்னன்னு வந்து தெரிய வரும். எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கே வந்து பால்மாறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே வந்து பால்மாறீங்க. தாலுகா ஆஃபீஸ், மணிகார் ஆஃபீஸ், BDO ஆஃபீஸ் இது போல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போகிறதுக்கே நிறைய பேர் வந்து பால்மாறிங்கன்னு அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு தயக்கப்படுறீங்க. எல்லா பெனிஃபிட்டும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் பெனிஃபிட் எல்லாமே வந்து தெரிஞ்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணணும். மேலும் வந்து முதலமைச்சர் இப்போ கூட ரீசனாக வந்து சொல்லியிருந்தார் உரிமை தொகை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தலைநிமிரும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் உயர்ந்த நடைபோட நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும், பெண்களின் உரிமை உயரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து தெரிய வருது என்னன்னா
வரக்கூடிய 2026 எலெக்ஷன் பண்ணிட்டு வாக்குறுதிகளை வந்து கொடுக்கலாம். 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் இல்லை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. முதலமைச்சரே இதுக்கான மென்ஷனை வந்து பண்ணியிருக்காரு. மகளிர் உரிமை திட்டத்தில் விரிவாக்கத்தை தொடங்கிய முதலமைச்சர் டிடியில் வந்து இது சம்மந்தமாக வந்து பேசியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்றத. அதனால 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா மாறலாம், இல்லை 1500லேருந்து 2000 கூட வந்து மாறலாம். கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸில் நீங்கள் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் மூலயமா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பணமே வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. டீட்டெயிலாக வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இப்போ ரீசனாக வந்துக்கிற இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் நான் சொன்னது போல் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போகிறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலயமா வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருக்குது, பணம் வரல, ரீஅப்ளை சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்டுக்கு வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல. நம்ம வீடியோலாம் வந்து பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கிற யூடியூப் சேனல் வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் தெரிவிங்க. உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.